ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பிப்ரவரி 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்ம பட்ஜெட்டுக்குன்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். நம்மளுடைய வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனியன் பட்ஜெட்னு போட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கிறங்க. அதே போல் நாம் டெய்லி பிடிஎஃப் கொடுக்குறதில்ல, மொத்தமாக 10 டேஸ்க்காக சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீகேப்க்கு உண்டான பிடிஎஃப் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பிப்ரவரியில் முதல் 10 நாளைக்கான ரீகேப் பிடிஎஃப் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டெலகிராம் சேனல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படக்கூடியவங்க அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாதாந்திர நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கும். அதில் நீங்கள் லேர்னிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குண்டான தனி லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் தேவைப்படக்கூடிய அனைத்து பிடிஎஃப்மே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல போகக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் தன்னம்பிக்கை தான் அவர்களை இயக்கும் பேராயுதம். சரிங்களா? அப்போ நமக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த தன்னம்பிக்கை தான் நம்மளை வழிநடத்தக்கூடிய, நம்மளை வெற்றியாளராக மாற்றக்கூடிய ஒரு பேராயுதமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண சொன்னால் தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஏன்னா நம்மளால் முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த விஷயமே வந்துடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த நினைப்போட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து போராடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றியாளர்களாக மாறும். சரியா? ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும் தன்னம்பிக்கை தான் அவர்களை இயக்கும் பேராயுதம். சரிங்களா? ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி 12ஆம் தேதியான இன்றைய தினம் இந்தியாவில் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே. சரிங்களா? அதாவது இந்தியாவில் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது தேசிய உற்பத்தி கவுன்சில் அப்படிங்கிறது 1958 பிப்ரவரி 12 என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதனை நினைவுறுவதற்காக இந்த தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 12 அனுசரிக்கப்படுகிறது. அது என்ன உற்பத்திக்கான தினம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் அனைத்து தரப்பட்ட துறையிலையும் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்த புரிதலை அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு மிக முக்கியமான தினமாக, அதாவது இந்தியா அனைத்து துறைகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பேக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ். யோசனைகள் முதல் தாக்கம் வரை போட்டி தொடக்கங்களுக்கான அறிவுசார் சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? ரைட். அப்போ நாம் முதல்ல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் தேசிய உற்பத்தி கவுன்சில் தொடங்கப்பட்டதை நினைவுறுவதற்காக ஆண்டுதோறும் பிப்ரவரி 12ஆம் தேதி தேசிய உற்பத்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் அனைத்து துறைகளையும் தன்னிறைவு பெற்ற துறையாக மாற்றுவதில் மக்களுடைய பங்களிப்பு குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பேக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தினம் என்ன அப்படின்னு சொன்னால், இதே பிப்ரவரி 12ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டார்வின் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அதாவது டார்வின் நமக்கு தெரியும், அவர் ஒரு இயற்கை இயலாளர். அதாவது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி குறித்த ஆய்வுகள் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. மனிதன் எவ்வாறு தோன்றினான் அப்படிங்கக்கூடிய அந்த பரிணாமத்தை உருவாக்குனதில், அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை விளக்குனதில் அவர் ஒரு மிகச்சிறந்த நபராக கருதப்படுகிறார். அந்த அடிப்படையில் மனித பரிணாம வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு குறித்த புரிதலை இளம் தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச டார்வின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். டார்வின் பிப்ரவரி 12 1809 பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்தில் பிறந்த ஒரு இயற்கையாளர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சர்வதேச அளவில் மனித பரிணாம வளர்ச்சி குறித்த ஆய்வுகளில் முக்கிய பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய சார்லஸ் டார்வின் அவர்களுடைய பிறந்தினத்தை சிறப்பு செய்வதற்காக ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டார்வின் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் ரெட் ஹேண்ட் டே. அது என்ன ரெட் ஹேண்ட் டே அப்படின்னு சொன்னால்,
போர் காலகட்டங்களில் போர் சூழ்நிலைகளில் குழந்தைகளை அந்த போர்களில் ஈடுபடுத்துறதுக்கு எதிரான தினம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் ஹேண்ட் டே அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் த யூஸ் ஆஃப் சைல்டு சோல்ஜர்ஸ். சரிங்களா? இன்றைக்கி பல்வேறு உலக நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்கள் நடைபெற்று வருகிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு பிரச்சனைகள், கிளர்ச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய நடந்து வருகிறது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வன்முறையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் குழந்தைகளை கேடயமாக அவங்களையே தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்களாக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மாற்றுறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தகைய செயல்பாடுகளில் இருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும், போரில் குழந்தைகள் பலியாவதை தடுக்கணும் அப்படிங்கிறதற்காக அது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த ரெட் ஹேண்ட் டே என அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் த யூஸ் ஆஃப் சைல்ட் சோல்ஜர்ஸ் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? ரைட். இப்போ நாம் இதோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் போர் காலகட்டங்களில் சிறார்களை போர்களில் பயன்படுத்துவதற்கு எதிரான சர்வதேச தினம் ரெட் ஹேண்ட் டே அப்படிங்கிற பேரில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 12 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய டே என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலண்ட் எக்ஸ்ட்ரீமிசம் ஆஸ் அண்ட் வென் கன்சிவ் டு டெரரிசம். சரிங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்முறைகள் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் போருக்கு இட்டு செல்கிறது. அந்த அடிப்படையில் வன்முறைகள் இல்லாத ஒரு சூழலை உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் ஐநாவால் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது சின்ன ஒரு பிரச்சனையாக ஏற்படக்கூடிய ஒரு சிறு விஷயம்தான் ஒரு வன்முறையாக மாறும். அந்த வன்முறை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு அடுத்தாப்பில் ஒரு பயங்கரவாதமாக ஒரு தீவிரவாதமாக மாறுவதற்கான ஒரு பெரிய பிரச்சனைக்கான விஷயமாக அது மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையில் உலக நாடுகளுக்கு இடையே பல்வேறு இனக்குழுக்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்முறை இல்லாத ஒரு அமைதியான, போர் இல்லாத, ஒரு பயங்கரவாதம் இல்லாத, தீவிரவாதம் இல்லாத ஒரு அமைதியான உலகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஐநா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தினத்தை பிப்ரவரி 12 அனுசரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ நாம் இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் வன்முறையால் ஏற்படக்கூடிய பயங்கரவாதத்திற்கு எதிரான சர்வதேச தினம் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 12 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய ஒப்புதல் குறித்து பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு அமைச்சரவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஆட்சேபம் இல்லாத நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பட்டாக்களை வழங்குவதற்காக அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே போல் இந்த இடத்துல பார்க்குறது என்னென்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 7365 கோடி மதிப்பிலான தொழில் திட்டங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த துறை சார்ந்த அமைச்சர் அந்த தகவலை தெரியப்படுத்தி இருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல் அல்லாத பொருட்கள், உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அந்த தொழில்கள் புதிதாக தொடங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த பகுதிகளெல்லாம் இந்த புதிய திட்டங்கள், புதிய தொழில் தொடங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரம்பலூர், தூத்துக்குடி, திருச்சி அண்ட் வேலூர் போன்ற இந்த பகுதிகள் என்ன செய்யிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க இருக்கிறாங்க, திறக்க இருக்கிறாங்க. அதற்கு மாநில அமைச்சரவை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக சற்றேறக்குறைய ரூபாய் 7365 கோடி மதிப்பிலான தொழில் திட்டங்களை தொடங்குவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல் அல்லாத பொருட்கள் மற்றும் உணவு பதப்படுத்தல் துறையில் இந்த முதலீடுகள் ஈர்க்கப்பட இருக்குது, உருவாக்கப்பட இருக்குது புதிய தொழிற்சாலைகள். அந்த அடிப்படையில் பெரம்பலூர், தூத்துக்குடி, திருச்சி, வேலூரில் அந்த புதிய தொழில் கூடங்கள் அமையப்பட இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் முதல்வர் மருந்தகம் திட்டம். சரிங்களா? அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 15, 2024 அதாவது சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஜெனரிக் பெயர் கொண்ட அந்த மருந்துகளை விற்பனை செய்வதற்காக குறைந்த விலைகளில் விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி இருந்தாப்புல. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக ஒரு 1000 நபர்களுக்கு அதற்கான உரிமங்கள் வழங்கப்பட இருக்குது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 840 பேருக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்திய அரசாங்கம் சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமருடைய மக்கள் மருந்தகங்களை நம்ம பார்த்துருக்கோம். குறைந்த விலையில் வந்து அந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் மானியத்தோட நிதி உதவியோட இந்த முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட இருக்குது. அதற்கான விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் வரவேற்கப்பட்டு இதுவரைக்கும் சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 840 பேருக்கு இந்த உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு சில தினங்களில்
பிப்ரவரி கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் இந்த மக்கள் மருந்தகங்களை திறந்து வைக்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோங்க. அதாவது பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம் படிச்சிருக்கிறவங்க இல்லை அவங்களுடைய அனுமதியின் பேரில் வேறு யாராவது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மருந்தகங்களை வந்து திறப்பதற்காக ஆன்லைனில் அவங்களுக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சற்றேறக்குறை 840 பேருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உரிமங்களை வழங்கியிருக்கிறாங்க. சற்றேறக்குறை 3 லட்ச ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மானியம் கொடுக்குறாங்க 2 தவணையாக. அதில் 1.5 லட்ச ரூபா பணமாகவும் 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து பொருட்களாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்போ நாம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெனரிக் பெயர் கொண்ட அதாவது ஜெனரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மூல பெயர் கொண்ட மருந்துகள். சரிங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்க ஜெனரிக் மெடிசின்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் மூல பெயர் கொண்ட ஜெனரிக் மெடிசின்ஸை வந்து குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கான முதல்வர் மருந்தகங்கள் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திறக்கப்பட இருக்குது. முதல் கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்க இருக்கிறாங்க. அதில் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 840 பேருக்கு உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் கிசான். சரிங்களா? கிசான் மித்ரா. சரிங்களா? கிசான் மித்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய செயலி ஒன்று மேம்படுத்தப்பட்டு வருவதாக விவசாயத்துறை அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கிசான் மித்ரா அப்படிங்கக்கூடிய மொபைல் ஆப், அதாவது ஆப் அது வந்து ஒரு சாட்பாட். சரிங்களா? எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். அதாவது பிரதமருடைய கிசான் திட்டம் நமக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தவணைகளாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த திட்டம் குறித்த விவரங்களை விவசாயிகள் தெரிந்து கொள்வதற்காகவும் அதுபோக இன்னும் பல்வேறு தரப்பட்ட வேளாண் திட்டங்கள் குறித்த ஒரு புரிதலை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் பல்வேறு பிராந்திய மொழிகளில் செயல்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடிய, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு உரையாடு சாட்பாட்டாக எது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கிசான் மித்ரா வந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, நாம் நம்மளுடைய மொபைலில் கூட நிறைய சாட்பாட்டில் பேசியிருப்போம். என்ன நமக்கு டைம் பாஸ் ஆகலன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா இருக்கக்கூடிய சாட்பாட்டில் போய் உட்காந்து எதாவது பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் என்ன அது வந்து நாம் வந்து நமக்கு நேரம் போகலை அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தணும். ஆனால் இங்கே ஒரு பயனுள்ள வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் விவசாயிகள் இந்த திட்டம் குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தில் எப்படி பயன்பெறுவது இன்னும் பல்வேறு வகையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சாட்பாட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நாம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் செயல்படுத்தப்படக்கூடிய PM கிசான் திட்டம் குறித்த தகவல்களை, அதில் எப்படி பயனடைவது, அது குறித்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு சொன்னால் அது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கிசான் மித்ரா அப்படிங்கிற பேரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோடு செயல்படக்கூடிய ஒரு சாட்பாட் செயலியை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் நாரி அதாலத். சரிங்களா? அது என்ன நாரி அதாலத் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கான நீதிமன்றங்கள். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை பாதுகாப்பதற்காக, பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக மிஷன் சக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு நடைபெறக்கூடிய பல்வேறு வகையான கொடுமைகள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வரதட்சணை கொடுமையாக இருக்கலாம், இன்னும் ஆணாதிக்க சூழ்நிலையில் நடைபெறக்கூடிய பல்வேறு வகையான அசம்பாவிதங்களாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகளை, அதுக்கு தீர்வுகளை கண்டறிவதற்காக ஒரு சமரச முறையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நீதிமன்றங்களாகத்தான் எது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாரி அதாலத் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நாரி அதாலத் ஆரம்ப கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர் அண்ட் அஸ்ஸாம் ஆகிய 2 பகுதிகளில் ஒரு சோதனை அடிப்படையில் பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளில் செயல்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்நாடகா அண்ட் பீகார்லையும் இது செயல்படுத்தப்பட இருக்குது. கூடிய விரைவில் இந்தியா முழுக்க என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெண்களுக்கான நீதிமன்றமாக செயல்படக்கூடிய இந்த நாரி அதாலத்தை செயல்படுத்த இருப்பதாக ஒன்றிய அந்த பெண்கள் துறை மினிஸ்டர் இருக்கிறாங்களா அன்னபூர்ணா தேவி அவங்க தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நாமத்தினோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பெண்களை பாதுகாப்பதற்காக மிஷன் சக்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் பெண்களுக்கான நீதிமன்றங்களாக நாரி அதாலத் உருவாக்கப்பட்டிருக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உட்கார்ந்து சமரசமான முறையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வுகளை கண்டறிவதற்காக இந்த நாரி அதாலத் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆரம்ப கட்டமாக இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த நாரி அதாலத் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு சோதனை அடிப்படையில் இப்போ கர்நாடகா அண்ட் பீகாருக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. கூடிய விரைவில் அனைத்து மாநிலங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட இருக்கு அப்படிங்கக்கூடிய தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா?
நெக்ஸ்ட் நம்ம அப்படி தகவல் என்னன்னு சொன்னால், நியூ டெல்லியில் நடைபெற்ற ஒரு மாநாடு குறித்த தகவல் தான் பார்க்குறோம். கருத்தரங்கம், கண்காட்சின்னு எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய எரிசக்தி வாரம் 2025 யசோதா பூமி அப்படிங்கக்கூடிய பகுதியில் அந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் சார்பில் இது நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது புதுப்பிக்கத்தக்க துறையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் பல்வேறு உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாநாடானது, இந்த கண்காட்சியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்பீச் என்ன செய்யப்படுச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோ காட்சியாக, காணொலியாக இதில் ஒளிபரப்பப்படுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரதமர் பேசும்போது பல்வேறு விஷயங்களை சொன்னாப்புல. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் 2030 வருஷத்துக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை இந்தியா அடைவதற்கான இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருவது பிரதமர் பெருமையாக பேசியிருந்தாப்புல. அதேபோல் இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னு சொன்னால் கரியமில வாயு உமிழ்வு இல்லாத ஒரு நிலையை அடைவதற்கான முயற்சிகளில் இந்தியா எந்த மாதிரியான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பிரதமர் சொல்லியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய இருப்பது விஷயங்களையும் பிரதமர் பேசியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா சூரிய மின்சக்தி உற்பத்தி திறனில் உலகத்திலேயே 3வது பெரிய நாடாக மாறி இருக்கிறத கூடிய அந்த தகவலையும் பிரதமர் அந்த நிகழ்வுகளில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்க, ரைட். அப்போ நாம் இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அரசாங்கம் சார்பில் நியூ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய எரிசக்தி வாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு சர்வதேச கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது. உலகினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த கண்காட்சிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் இந்திய பிரதமருடைய உரை ஒளிபரப்பப்பட்டுச்சு. அந்த உரையில் பிரதமர் பேசும்போது 2030க்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனை இந்தியா அடைவதற்கு இலக்கு நிர்ணயித்து செயல்படக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தாப்புல. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய ரயில்வேல கரியமில வாயு உமிழ்வு இல்லாத ஒரு நிலையை அடைவதற்கான முயற்சிகளை பற்றி பிரதமர் பேசியிருந்தாப்புல. அடுத்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி குறித்த தகவல்களையும் பிரதமர் பரிமாறியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா 3வது மிக முன்னணி நாடாக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் பிரதமர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் நான் பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகினுடைய 100 சிறந்த மெடிக்கல் காலேஜஸ், சரிங்களா, 100 சிறந்த மருத்துவ கல்வி நிறுவனங்கள் குறித்த அந்த பட்டியலை யார் வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய CEO வேர்ல்டு அப்படிங்கக்கூடிய இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது மருத்துவமனைகளினுடைய அந்த தரம், மருத்துவ கல்வியினுடைய தரம், மாணாக்கர்களுடைய தரம், ஆசிரியர்களுடைய தரம் மற்றும் பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவக் கல்லூரியில் ஆகச்சிறந்த கல்வி நிறுவனமாக எது முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஹார்வர்டு மருத்துவ கல்வி நிறுவனம் தான் முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது முதல் 100 இடங்களில் சற்றேறக்குறைய 40க்கும் மேற்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தான் இடம் பிடிச்சிருக்குது. இந்தியாவிலிருந்து ஒரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் இதில் இடம் பிடிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸ் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் 22வது இடத்துல இருக்குது. புனேயில் அமைந்திருக்கக்கூடிய ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 37வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் வேலூர் CMC மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 46வது இடத்துலையும், சென்னை மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த பட்டியலில் முதல் 100 இடங்களுக்குள்ள இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரே இந்த பட்டியலில் 100 இடங்களுக்குள்ள இடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொன்னால் அது சென்னை மருத்துவக் கல்லூரி தான் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்போ நாம என்னோட தகவல் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CEO வேர்ல்டு அப்படிங்கக்கூடிய மேகசின் என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் உலகினுடைய ஆகச்சிறந்த 100 மிக முக்கியமான மருத்துவ கல்வி நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க பல்வேறு தர அளவுகோல்களின் அடிப்படையில். அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்டு மருத்துவக் கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலிடத்தில் இருக்குது. அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி எய்ம்ஸ் கல்வி நிறுவனம், மருத்துவக் கல்வி நிறுவனம் 22வது இடத்துலையும், புனேயில் அமைந்திருக்கக்கூடிய ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரி நிறுவனம் 37வது இடத்துலையும், தமிழ்நாட்டில் வேலூர் CMC மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 46வது இடத்துலையும், சென்னை மருத்துவக் கல்லூரி 60வது இடமும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். நம்ம ரீக்கப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஓராண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உற்பத்தி திறனை அதிகரிப்பது குறித்த புரிதலுக்கான தினமாக தேசிய உற்பத்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் 1958 பிப்ரவரி 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் ப்ரொடெக்டிவிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதை நினைவு கூறுவதற்காக தான் நாம் இந்த தினத்தை பிப்ரவரி 12 அனுசரிக்கிறோம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பாக்ட் ப்ரொடெக்டிங் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்படிட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது யோசனைகள் முதல் தாக்கம் வரை போட்டி தொடக்கங்களுக்கான அறிவுசார் சொத்துக்களை பாதுகாத்தல். சரிங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு கொள்கைகளை விளக்குனால சார்லஸ் டார்வினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பெருமைகளை மனித பரிணாம வளர்ச்சி குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக அவருடைய பிறந்த தினம் ஆண்டுதோறும் சர்வதேச டார்வின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து போர்களில் வன்முறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறார்களை வீரர்களாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான ரெட் ஹேண்டே என அழைக்கப்படக்கூடிய சிவப்பு கை தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 12 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வன்முறைகளால் ஏற்படக்கூடிய பயங்கரவாதத்திலிருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்கான அதற்கு எதிரான தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 12 அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். வன்முறை அப்படிங்கிறது தான் சின்ன விஷயமாக தொடங்கி அது பின்னால் ஒரு பயங்கரவாதத்தை கொண்டு வந்துடுது. அந்த அடிப்படையில் வன்முறையை தடுப்பதற்கான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் புதிதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 7365 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் திட்டங்கள் தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. தோல் அல்லாத பொருட்கள் மற்றும் உணவு பதப்படுத்தப்பட்ட துறைகளில் இந்த முதலீடுகள் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தொகை அப்படிங்கிறது மேலே பார்த்தோம். பெரம்பலூர், தூத்துக்குடி, திருச்சி, வேலூர் போன்ற பகுதிகளில் இந்த புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்னன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கடந்த சுதந்திர தின உரையின் போது முதலமைச்சர் மூலப்பெயர் கொண்ட ஜெனரிக் மெடிசின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்த விலைகளில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இன்னும் ஒரு சில தினங்கள் அந்த மருந்தகங்கள் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஒரு 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட இருக்குது. அதில் இதுவரைக்கும் சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் 840 பேருக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். டிஃபார்ம் முடிச்சவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதற்கு அப்ளை பண்ணலாம். அரசாங்கம் சற்றேறக்குறைய 3 லட்ச ரூபாய் வரைக்கும் மானியத்துடன் கூடிய உதவித்தொகையாக வழங்குறாங்க. 1.5 லட்ச ரூபா கேஷாக 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருந்து பொருட்களாகவும் வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்னன்னு சொன்னால் PM கிசான் திட்டம் நமக்கு தெரியும். பிரதமந்திரனுடைய விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் ஆண்டுக்கு 6000 ரூபா வழங்கக்கூடிய திட்டம் 3 தவணைகளாக 2000 வழங்குவாங்க. இப்போ இந்த திட்டம் குறித்த பல்வேறு தகவல்களை விவசாயிகள் எளிய முறையில் அவங்களுடைய பிராந்திய மொழிகளை தெரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதற்காக கிசான் இ மித்ரா அப்படிங்கிற பேரில் இந்திய வேளாண் அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாட்பாட் AI தொழில்நுட்பத்திலான ஒரு சாட்பாட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் மிஷன் சக்தி அப்படிங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களை பாதுகாப்பதற்கான திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உட்கார்ந்து பொறுமையான முறையில் பேசி தீர்ப்பதற்கான நாரி அதாலத் என அழைக்கப்படக்கூடிய பெண்களுக்கான நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான விஷயங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்குது. முதல் கட்டமாக அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் இது சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றி அடைந்திருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் இந்த நிதியாண்டில் பீகார் அண்ட் கர்நாடகா விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. கூடிய விரைவில் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இந்த நாரி அதாலத் என அழைக்கப்படக்கூடிய பெண்களுக்கான நீதிமன்றங்கள் விரிவுபடுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்லிமெண்ட்ல துறை அமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய எரிசக்தி வாரம், அதாவது இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு முக்கியமான சர்வதேச கண்காட்சி மற்றும் கருந்தரக்கமாக இந்த நிகழ்வானது பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ டெல்லியில் தொடங்கியிருக்குன்னு பார்த்தோம். உலகினுடைய பல்வேறு நாடுகள் சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இதில் காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் 2030 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உருவாக்கப்பட இருக்குது, உற்பத்தி செய்யப்பட இருக்கு அப்படிங்கிற தெரியப்படுத்தியிருந்தார். அதேபோல் இந்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னு சொன்னால் கரியமில வாயு இல்லாத ஒரு நிலையை எட்டுவதற்கான முயற்சிகள் குறித்தும் பிரதமர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா 3வது ஒரு பெரிய நாடாக என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதையும் பேசியிருந்தார். அடுத்து ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்வதற்கான தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்தும் பிரதமர் இதில் பேசியிருந்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CEO இதழ் அப்படிங்கக்கூடிய இதழ் என்ன பண்ணுதுன்னு வேர்ல்டு இதழ் அப்படிங்கக்கூடிய அந்த மேகசின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் 100 மிக முக்கியமான டாப் மோஸ்ட் 100 மெடிக்கல் காலேஜஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் அவங்க பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்டு மருத்துவ கல்லூரி என்ன அப்படின்னு சொன்னால் முதலிடம் பிடிச்சிருக்குது. இந்தியாவிலேருந்து சில இடங்கள் இடம் பிடிச்சிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லி எய்ம்ஸ் 22வது இடத்துலையும், புனேல அமைந்திருக்கக்கூடிய ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரி 37வது இடத்துலையும், தமிழ்நாட்டில் வேலூர் CMC மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 46வது இடத்துலையும், அதுபோக சென்னை மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.